ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியான நாள் தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இன்றைக்கி என்ன நாள் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ரொம்ப ஒரு 10 டேஸாக அப்படி இப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. 10 டேஸ் இல்லை, சாரி 7 டேஸாக ரொம்பவே தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலி ஒரு நல்ல நியூஸ் தான். எனக்கு இவங்க வரணும், அவங்க வரணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எண்ணம். 2021லேயே நானும் எங்கள் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணது தான். இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா அவங்க, இவங்க இவங்க பெட்டராக இருக்காங்க, இவங்க இவங்களோட ஓகே, சரி இந்த வருஷம் இவங்கள பார்க்கலாம் அப்படின்ட்டே தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது கொஞ்சம் வருஷமாகவே. சரி, இப்போ தேர்டாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். கொடுத்து தானே பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ எல்லோரும் முதல்ல வரப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இல்லை இல்லையா? பெரிய பொறுப்பு தான் இல்லைங்களா? கண்டிப்பாக லேர்ன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒருத்தங்க ட்ரை பண்ணுறப்ப விஷயம் தெரியாமல் கற்றுக்காமல் எப்படியும் வர முடியாது இல்லையா? ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் எண்ணம். எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. பார்க்கலாம். பட் இந்த ஒரு 7 டேஸ் நியூஸ் பார்க்காதவங்கள கூட நியூஸ் பார்க்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டினியூஸாக நான்லாம் ரொம்ப நியூஸ் பார்க்க மாட்டேன். சும்மா ஒரு ஹெட்லைன்ஸோட சரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி, லைவ் கமெண்ட்ரி பார்க்குற மாதிரி அடுத்துன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயா இதாவது பிபி ஏறிச்சோ இல்லையோங்க, மீடியா சேனல், நியூஸ் சேனல் எல்லாத்துக்குமே நல்ல டிஆர்பி ஏறி இருக்கும். பயங்கரமாக எல்லாருமே நல்லா நானே பார்த்தேன். ஏற்கனவே நிறைய மீம்ஸ் அதுன்னு நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ் கழிச்சு வந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பட் திஸ் இஸ் நாட் அ எண்ட் அப்படின்னு தான் தோணுது. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். இருக்க தானே செய்யும். ரொம்ப நாள் ஒருத்தங்க ஒரு விஷயத்தில் இருந்துட்டு திடீர்னு இன்னொருத்தவங்க அதை ரூல் பண்ணுறப்போ கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்கள? ஸோ ஆப்வியஸாக லைக் பாலிடிக்ஸில் சொல்லவே வேண்டாம். ஸோ பார்க்கலாம். நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு என்னென்ன எதிர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். அவங்க என்னென்ன அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ சம்திங் ஹேஸ் டு பி டிஸ்டைன்ட் இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இதுதான் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மொமெண்ட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா இதுக்கு காலையில் பாப்பாவுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு சமைக்க கூட இல்லை, சாப்பிடக்கூட இல்லை. சொல்லப்போனால் அவசரமாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்றைக்கி குக்கிங்கை நான் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஹாப்பி தான். அதுக்கப்புறமும் அவர் பதவி ஏற்றுக்கிட்டது, சைன் போட்டதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டு சம் டிஃப்ரெண்ட் பர்சன். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, யங்கஸ்ட் சிஎம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம வேஸ்ட் ஷர்ட்டில் தான் போயிட்டு உட்காந்து அவங்க பண்ணுறது எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். சம் பர்சன் நம்ம யூஎஸ்லலாம் பார்க்குற மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் கோட் ஷூட்டோடு அவங்க ஒவ்வொரு விஷயமும் செய்கிறப்ப சம்திங் நம்மளே அங்கே போய் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ரியலி இட்ஸ் லைக் பக்கத்து வீட்டு பையன் ஒரு பெரிய பொசிஷன் போனால் எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக பார்த்த ஒரு ஃபேஸ். சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்களோட படங்கள், அவங்களோட மூவிஸ், அவங்களோட வெற்றிகள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் விஜய். பட் எனக்கு என்னமோ அவங்க மூவிஸ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ சம் ரீசன் என்னோடய ஸ்கூல் படிக்கிறப்ப என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ரொம்ப பேசுவாளா, அப்படி இப்படின்னு எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயே எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு. என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ ரியலி ஐ பிஹேவ் அ ஃபேன். ஸோ அவர் நடிப்புக்குன்னு இதுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு எதையுமே ஃபேஸ் பண்ணி வெளியே வராங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்கு ஐ எம் பிக்கஸ்ட் ஃபேனாக இருக்கேன் நான். ஸோ அதுதான் வேணும். ஸோ லைஃப்பில் நம்ம எப்படி எவ்வளோ தடைகளை தாண்டி வின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அது பெரிய பெரிய பொசிஷன் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் லைஃப், ஒரு எக்ஸாம் ஆகட்டும், வெளியே போகிறப்ப வண்டி ஓட்டுறப்பாகட்டும், கீழே விழுக தான் கற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்க. சைக்கிள் கீழே விழாமல் கற்றுக்க முடியாது. ஒரு தடவையாவது கீழே விழுந்தால் தான் நல்லா ஓட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட் தான் இது. ரியலி
தமிழ்நாடு மக்கள் மேக்ஸிமம் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதையும் அவங்க இதே போல் எதிர்த்து அதை ஃபேஸ் பண்ணி அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து ஐம் அ குட் பர்சன், ஐம் அ கரெக்ட் பர்சன், நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சாதாரண சீட்டும் கிடையாது, சாதாரண இடமும் கிடையாது. ரியலி இட் இஸ் அ ஹாட் சீட் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் க்ரோர்பதியில் சொல்லுவாங்க ஹாட் சீட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரியலி இட் இஸ் அ ஹாட் சீட். அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து பண்ணுறாரு அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். ரொம்ப வந்து அவசரப்படாமல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. அவங்களாலே கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெயிட்டிங் டைம் கொடுக்கணும் இல்லையா? ஆஸ் இ சேடு கொஞ்சம் டைம் கொடுங்க, டைம் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 5 years இருக்குது.